என்னோட கிளினிக்கு பேஷண்ட்ஸ் வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்க்காக வரும்போது ஜென்ரலாக பிளட் டெஸ்ட் எடுப்போம். அப்படி எடுக்கும்போது தான் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருக்கிறத பார்ப்போம். பேஷண்ட்ஸ் உடனே பயந்துட்டு கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைக்ளிசரைட் எப்படி டாக்டர் நேச்சுரலாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணணும்னா பார்க்க வேண்டியது லைஃப் ஸ்டைல் தான். ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட், அவுட் சைட் ஃபுட்ஸ், ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும். அதோட தினமும் 30 மினிட்ஸ் வாக்கிங் அண்ட் ரெகுலர் ஸ்லீப் ரொட்டீன் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை நல்லா நேச்சுரலாகவே லிப்பிட் ப்ரொஃபைலில் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இருக்க மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் ஏன்ஷியன் ஹர்ப்ஸ் அவங்க டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரொட்டீனாக கொண்டு வரும்போது அர்ஜுனா, குக்லு, திரிஃபலா, புனர்னவா, பில்வா, கோக்ஷுரா, லஷ்னா இந்த மாதிரி ஹர்ப்ஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி எடுத்துக்கும் போது உங்களோட ஃபேட் மெட்டபாலிசத்தை சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஹார்ட் சர்க்குலேஷன் சப்போர்ட் பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணுது. கொலஸ்ட்ரால் இம்பேலன்ஸாக ஸ்ட்ரகிள் பண்ணுற என்னோட நிறைய பேஷண்ட்டுக்கு நான் அபெக்ஸோட ட்ரைக்ளிசருங்கிற சப்ளிமெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நீங்கள் ரெகுலராக கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது வர சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இந்த ட்ரைக்ளிஸ் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வராது.